Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸான ஃபுட் ரெசிபி தான் நம்ம பண்ண போறோங்க. எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான பாஸ்தா தான் நம்ம செய்ய போறோங்க. ரொம்ப ஈஸி மெத்தட்ல நம்ம பண்ண போறோங்க. நம்மகிட்ட இருக்கிற மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போறோம். வித்தவுட் சாஸ் மூலமாவும் எந்த ஒரு preservatives-உம் இல்லாம நம்ம பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாஸ்தா செய்யறதுக்கு நான் 1 கப் பாஸ்தா வந்து எடுத்துர்க்கறேன். பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஷேப்ல இருக்கு. நீங்க எது வேணா चूஸ் பண்ணிக்கோங்க. இத வந்து மக்ரோனின் கூட வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாஸ்தா வேக வைக்க நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 ல இருந்து 1.5 சொம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வந்து ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம வரும். அதுக்காக ஆயில் ஆட் பண்றோம். நல்லா கொதிக்க விடலாம். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. சோ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 to 10 minutes வரலும் நல்லா வேக விடலாம். பாருங்க நல்லா வெந்திருச்சு. இப்ப நல்லா குக் ஆயிடுச்சா அப்படினு பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்தாவை எடுத்து நீங்க வந்து ஸ்லைஸ் பண்ணி பாருங்க நல்லா வெந்திருச்சா அப்படினு. இப்ப பாருங்க நான் வந்து ஒரு பாஸ்தா எடுத்து நான் ஸ்லைஸ் பண்றேன். சோ நல்லா குக் ஆயிருச்சு. சோ இந்த பதம் ஓகே. இப்போ இந்த பாஸ்தாவோட தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஒரு 1/2 கப் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம வந்து குக் பண்றதுக்கு வந்து இந்த பாஸ்தா தண்ணி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சோ ஒரு 1/2 கப் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஜூஸியா வந்து நீங்க பாஸ்தா சாப்பிறவங்களா இருந்தா நீங்க 1 கப் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரை மாதிரி தான் பண்ண போறேன். சோ வந்து ஒரு 1/2 கப் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாஸ்தா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சோ பாருங்க ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம நல்லா செப்பரேட்டா வந்திருக்கு. இந்த மாதிரி உதிரி உதிரியா இருந்தா தான் பாஸ்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கொலைய வேக வெச்சீங்கன்னா நல்லா இருக்காது. சோ இந்த பதம் ஓகே. இப்போ வந்து நம்ம டெலிஷியஸ் பாஸ்தா வந்து நம்ம ரெடி பண்ணிரலாம். அதுக்கு வந்து ஒரு pan எடுத்துக்கோங்க. pan வந்து ஹீட் ஆகட்டும். சோ pan ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறது நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சோ பட்டர் வந்து ஒரு 1 ல இருந்து 2 டேபிள்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பட்டர் இல்லைனா நீங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். சோ நல்லா மெல்ட் ஆயிருச்சு. ஸ்பைசஸ்லாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 2, கிராம்பு 2. இது ஒரு டைம் வந்து mix பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ இது நல்லா ஒரு டைம் வந்து mix பண்ணிட்டு குக் பண்ணலாம். சோ வெங்காயம் வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இஞ்சி பூண்டு வந்து நீங்க ஸ்லைஸா கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்டா இருக்கும். சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மெர்ஜ் ஆன வாட்டி தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. சோ இது ஒரு டைம் வந்து mix பண்ணிட்டு நம்ம யூசுவலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணி குக் பண்ணலாம். தக்காளி நல்லா குயிக்கா வந்து குக் ஆயிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 minutes வந்து அப்படியே விட்டுறலாம். தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகணும். நீங்க வந்து தக்காளி பேஸ்டா கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸியாவும் இருக்கும். நான் வந்து தக்காளி வந்து நல்லா பொடியா தான் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சோ பாருங்க தக்காளி நல்லா குக் ஆயிருச்சு. இது வந்து நல்லா ஒரு டைம் வந்து மேஷ் பண்ணி விட்டுறலாம். சோ மசாலா ஐட்டம் வந்து நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மீடியமா தான் காரம் போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும்னா கூட நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம் நல்லா mix பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நம்ம கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஜூஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு வந்து நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தக்காளியோட மேஷ் பண்ணி விடுறேன். ஸோ நான் டோட்டலாக வந்து ஒரு 1/2 கப்பு வந்து பாஸ்தா தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவே வந்து நமக்கு வந்து ஜூஸியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு எக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் 2 எக்கு வரலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்கே போதுமானது. இது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப கலர வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ண பாஸ்தாவை வந்து நம்ம அந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து எக்கு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண வாட்டி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் 5 மினிட்ஸ் கழிச்சு. ஸோ இது ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெப்பர் வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை வந்து நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து மேலோட்டமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நமக்கு டெலிசியஸான பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் ஏன் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.